அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்ல கும்ப ராசிக்கு பார்க்க போறோம். கும்பம் சொன்னா என்ன இடம்? காலபுருஷனுக்கு 11வது வீடு. சரி, ராசி அதிபதி இப்போ எங்க இருக்காரு? 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 2ஆம் வீட்டில் இப்போ வக்ரமாக இருக்கிறாரு. பொதுவாக நம்ம ராசி அதிபதி வக்ரமாகக்கூடாது. அது இப்போ வக்ரமாயிருக்காரு. அதாவது பொதுவாகவே சனி பகவான் தாமதக்காரகன். இப்போ வக்ரம் பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் துரிதமாக வேலை செய்வார். அப்போ இப்போ உங்களுக்கு திருமணம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் குடும்பம் தாமதமாக அமையும் சொல்லுவோம் இல்லையா? இப்போ வக்ரம் பெற்றுக்கிறனால இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால இப்போ நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்போ உங்களுடைய கனவுகள் பூராவுமே என்னது திருமணத்தை பற்றி உள்ள கனவுகளாக தான் இருக்கும். அப்போ அந்த கனவு நனவாகுமா அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி குரு எந்த இடத்துல இருக்கான்னு பாருங்கள். நல்ல சுப இடத்துல இருந்தாச்சுன்னா நிச்சயமாக அந்த கனவு நனவாகும். பொதுவாகவே 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அந்த வரன் வந்தால் வேண்டான்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்கள பார்க்குறதுக்கு வயதில் கொஞ்சம் மூத்தவர் மாதிரி இருக்கலாம். ஆனால் வயது ஒரு 10 வயசு வித்தியாசமாக இருந்தாலுமே அந்த ஜாதகர் ரொம்ப நல்லவருங்க. பணத்தில் அதிக சிக்கனமாக இருப்பார், சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார். அதுதானே வேணும். இப்போ பசங்கள்லாம் இருக்கிற இதில் அந்த மாதிரி ஒரு வரன் வரும்போது வேண்டான்னு சொல்லி விளக்காதீங்க, சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். செவ்வாய் 3, 10க்கு அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்காரு. 3ஆம் அதிபதி 5ன்னு சொன்னால் பரிணாம வளர்ச்சி. அப்போ 5ஆம் இடம் சொன்னால் ஒரு காதலை சொல்கிறது இல்லையா? அப்போ காதல்னு சொல்லும்போது இப்போ அவர் 2-11ஆம் சாரத்தில் இருக்கார். புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து வேலை செய்கிறாரு. அப்போது உங்களுக்கு இப்போ 2, 5, 8, 11 வேலை செய்கிறனால பணப்பரஸ்தான வேலை செய்யறதுனால நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாம் இப்போ ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், சொத்து வாங்கி என்ன ஒரு தொழிலாக இருக்கட்டும், அந்த தொழிலெல்லாம் இப்போ லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ காதல் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, இப்போ நீங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சரியான சந்தர்ப்பமாக இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அது சூரியனை பாருங்கள், 7ஆம் வீட்டில் இருக்காரு. பொதுவாக கும்பராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்காரு. சூரியன் இருந்தாலே உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்கன்னு பார்த்தா அவங்களோட கையில் தான் ராஜ்யம் இருக்கும். சூரியனுங்கிற கௌரவம் பார்த்தீங்களா? அவங்க கொஞ்சம் கௌரவமாக தலைமை அவங்க தான் எடுத்து நடத்துவாங்க. ஆனால் பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதான் உங்களுக்கு ஒரு சூட்சமம் சொல்லித்தாரேன். அதாவது உங்களுக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் 7ஆம் இடமாக வருது. உங்களுக்கு 1, 7 வருது. அப்போ 1, 5, 7, 11 ஆக்டிவேஷன் ஆகுது பார்த்தீங்களா? இப்படி ஆகும்போது நீங்களே விரும்பி ஒரு பொண்ணை திருமணம் பண்ணால், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திருமணம் பண்ணால் அந்த வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கங்க. ஆனால் அப்பா அம்மா பார்த்து வைக்கிறத விட நீங்களே பார்க்குறது ரொம்ப நல்லது. ஆனால் இதே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்களே பார்த்து போயிடக்கூடாது. உங்கள் இதுபடி ஆனால் அப்பா அம்மாவோடைய ஆசீர்வாதத்தால் திருமணம் நடக்கணும். ஏன்னா இந்த இடத்துல மகம் நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? மகங்கிறது முன்னோர்கள். அப்போ நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அதில் பூர நட்சத்திரம் இருக்கிறனால நிறைய சுமங்கலிகள்லாம் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும். இல்லை உத்திர நட்சத்திரம் இருக்கிறனால தந்தையோட பூர்வ புண்ணிய பலத்தால் தான் நம்மளோட திருமணம் அமோகமாக வளரும். அப்போ நீங்கள் உடனே திருமணம் ஆனவரும் குழந்தை பாக்கியம் பெற்று இல்லறம் நல்லறமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு விரும்பியாச்சுன்னா உடனே அப்பாட்ட சொல்லி நீங்கள் திருமணம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து புதன் எடுத்துக்கோங்க. புதன் 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி 8ல் உச்சம் பெற்றிருக்காரு. புதன் 8ல் உச்சம் பெற்றிருந்தால் சரள யோகம்னு சொல்லுவாங்க. அது விபரீத ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும். அது என்ன மாதிரி யோகத்துக்கு? ஏன்னா 8ஆம் வீடு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா? அப்போ உங்களுக்கு இப்போ திடீர்னு பணம் திடீர்னு எப்படி வேணால் பணம் வரும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு யாராவது தர வேண்டிய இருந்திருக்கும். அவங்க கொண்டு நம்மளுக்கு பணத்தை கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் பணம் வர வேண்டிய இருந்தால் வரும். அது நம்ம யாருக்காவது கொடுத்துருப்போம், நம்மளே மறந்துருப்போம். அவங்களே நம்மளை கூப்பிட்டு தருவாங்க. மேடம் நீங்கள் இவ்வளோ நேரம் தரல, இது தந்தீங்கெல்லாம் அந்த ரூபான்னு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி திடீர் ஒரு யோகத்தெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சூட்சமாக சொல்கிறேன். அதாவது இது காலபுருஷனுக்கு 6ஆவது வீடு, உங்களுக்கு 8ஆவது வீடாக வருது இல்லையா? அப்போ 6, 8 வர்றதுனால உங்களுடைய மரணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியாதியில் இருந்து தான் உங்களுக்கு மரணம் வரும். ஏன்னா 6, 8 பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வியாதி வரும்னா, புதன் வந்து சூரிய நட்சத்திரத்தில் இருந்தால், சூரியனோட இது ஆக்டிவேஷன் இருந்தால் கால்சியம் சத்து குறைபாடுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் இதை வரலாம், அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுவே அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால், அஸ்தம் ஏற்கனவே அது 6 கூடையவர், அப்புறம் இருந்தால் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் மாதவிடாய் தொந்தரவு இருக்கும், அந்த மாதிரி தொந்தரவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. செவ்வாயாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக ஏறும். அப்போ இந்த மாதிரி நோய்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தில் இருக்குதுன்னு பாருங்கள், இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கணும்? உங்கள் உணவுப் பொருட்கள் மூலமாக தான் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ என்ன மாதிரி உணவு சாப்பிடணும்? இயற்கை உணவு சாப்பிடணும். இயற்கை உணவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு
இதுலேருந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கார் பாருங்க. 9ஆம் வீட்டு அதிபதி 9லே இருக்கார். இப்போ உங்களுக்கு அழகான மனைவி அமைவாங்க, நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு வருவாங்க, திடீர் பண வரவு இருக்குது. இது ஒரு மாளவிகா யோகத்தை கொடுக்கக்கூடியது, மகாராஜா யோகம். இந்த மாதம் பூராமே உங்களுக்கு நிறைய யோகங்களை தரக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.